Clap. Action! இதுதான் மேடம் நடந்துச்சு. ஜன்னல் வழியை நான் பார்த்ததாவ பார்த்து எங்க கொண்டுடுவானு பயந்து அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். சோ ரம்யாவை கொலை செஞ்சது குட்டி. அத பார்த்த ஒரே ஐ விட்னஸ் நீ. இதே போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணல? எங்க எனக்கு பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துதான் மேடம் சொல்லல. இப்ப நீ சொல்லாம உண்மையை மறைக்க பார்த்த பாரு, அதனாலதான் உனக்கு பிரச்சனையே. இங்க பாருமா, பொய் சொல்றது மட்டும் தப்பு இல்ல, உண்மையை மறைக்கிறதும் தப்புதான். சரி, இப்ப நீ என்கிட்ட சொன்ன பாரு, அது எல்லாத்தையும் ஒரு ஸ்டேட்மெண்டா எழுதி கொடு. கோர்ட்டுக்கு எப்ப வரணும்னு சொல்றேன். போ கான்ஸ்டபிள். போங்க. அட்வொகேட் வரதராஜன அவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க. ஒரு சின்ன லூப் ஹோல் இருந்தா கூட ஒரு பிரச்சனை வெளியே எடுத்துருவாரு. மிஸ்டர் தமிழ்செல்வன், ரம்யாவோட மர்டர் கேஸ் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நாங்களும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பிரியா, நீங்க பிரசன்னா தான் இந்த கொலையை செஞ்சிருப்பாருன்ற அந்த வியூ பாயிண்ட்ல இருந்து இந்த கேஸை பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா உண்மை என்னங்கிறதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு.
என்ன ஆதாரம்? மிஸ்டர் தமிழ்ச்செல்வன், பிரசன்னா செமினாருக்கு போயிருந்த போது அவரோட வீட்டுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. ஒன்னு குட்டி, இன்னொன்னு மதுபாலா. குட்டி ரம்யாவை ஒரு காலத்துல ஒரு தலையா காதலிச்சுதான். ரம்யா பிரசன்னாவை கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு ரொம்ப கோவத்துல இருந்தான். மதுபாலா பிரசன்னா வேலை செஞ்ச அந்த பத்திரிகை ஆபீஸ் எடிட்டரோட மகன். பிரசன்னா மேல அவளுக்கு இருந்த அந்த வெறினால எப்படியாவது ரம்யாவை அவன்கிட்ட இருந்து பிரிச்சிடணும்னு நினைச்சவன். மதுபாலா அவளோட டேப் ரெக்கார்டரை பிரசன்னா வீட்டுல மறந்து விட்டுட்டு திருப்பி எடுக்கிறதுக்காக வந்திருக்கா. அப்ப குட்டி ரம்யாவை மானபங்கம் படுத்த ட்ரை பண்ணிருக்கான். ஸ்ட்ரகிள்ல ரம்யா செத்து போயிட்டா. அதை இவன் மறைச்சதை அவ பாத்துட்டா. மதுபாலா அதை எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்டா எழுதி கொடுத்திருக்கா. நாட் ஓன்லி தட், அதை அவ கோர்ட்ல சொல்றதுக்கும் தயார். சூப்பர் மேடம், எக்ஸ்ட்ராடினரி. இதான் ஸ்டோரி ஆஃப் தி இயர் 2008. அற்புதமான கற்பனை, அழகா ரெடி பண்ணிருக்கீங்க. பிரியா, யூ டோன்ட் நோ வாட் ஐ அம் மேடம், ட்ரைங். நீங்க உங்க போலீஸ் பவரை வச்சு மதுபாலாவை பேச வச்சிருக்கீங்க. அதுவும் இல்லாம குட்டி மேல கேஸ டைவர்ட் பண்ணிட்டா பிரச்சனாவை ஈஸியா வெளியே எடுத்துடலாம். அதுக்கு தானே இந்த டிராமாலாம். பிரியா, யூ ஆர் டாக்கிங் அப்சல்யூட் நான்சென்ஸ். மிஸ்டர் தமிழ்ச்செல்வன், எஸ் மேடம். நான் சொன்ன ரூட்ல இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு. ஓகே மேடம். There's something else I want to talk to you about. இப்போ வந்து இந்த ஃபைல் எல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் பாத்துக்கிறேன். மாசி மந்திரி ஆயாச்சு. அப்புறம் நான் பாதி மந்திரி மாதிரி தானே. சரிதானா? சரி விடுங்க. பாத்துக்கலாங்க. நீங்க திருப்பி திருப்பி ஒரே இதை சொல்லிட்டு இருக்கீங்க. சரி சரி சொல்லுங்க. சரி சரி வச்சிருங்க வச்சிருங்க. சார் இல்லையா? என்ன டிரான்ஸ்ஃபர் விஷயமா? மந்திரி மாசியை பார்க்க வந்தீங்களா? உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. அப்படியா? ஆமா, நீங்க இப்ப எந்த ஸ்டேஷன்ல இருக்கீங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? என்னடா மந்திரிய பேர் சொல்லி கூப்பிடுறேன்னு பாக்குறீங்களா? அவர் ஊருக்கு தான் மந்திரி, நான் அவருக்கு சித்தப்பேன். உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷனா சொல்லுங்க, நான் அவர்கிட்ட சொல்லி. சார், தமிழ்ச்செல்வன் தானே நீ? பேச்ச பார்த்து சொல்லலையா? ஏற்கனவே உன்னை பத்தி எனக்கு தெரியும். என்னைய வீட்டு பக்கம் என்னால உனக்கு ஏதாவது வேலை ஆகணுமா? சார் வந்து ஒரு கேஸ் விஷயமா என்கொயரி பண்ணலாமேன்னு. வர வர எதுக்கு தான் எங்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் விவசாயம் எல்லாம் போயிடுச்சியா? ஏயா, என்கொயரி பண்ணனா ஹையர் ஆபீஸர்கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியதானே? எங்கிட்ட வந்து கேட்டு இருக்க? இல்ல சார், என்கொயரி இங்கதான் சார். யார? குட்டியை விசாரிக்கணும் சார். யோ, குட்டி ஏன் பையன்யா? அதான் நான் யாருங்கறத உன்கிட்ட சொன்னேன்ல. அவனை என்னையா விசாரிக்க போற? கொஞ்சம் பேசாம இரு. இல்லப்பா, பேசாம இரு சித்தப்பே. என்ன விசாரிக்கணும்? சார், ரம்யான் ஒரு பொண்ணோட மர்டர் பத்தி உங்க தம்பி கிட்ட என்கொயரி பண்ணோம் சார். மாற்ற பத்தி இங்க கேக்குறதுக்கு என்னையா ஆகும்? இல்ல சித்தப்பே, கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்கியா? பேசாம இரு சித்தப்பே. பேசிட்டு இருக்கல. இல்ல மாசி, என்னது வந்து அவர் நோக்கத்துக்கு பேசிட்டு இருக்காரு. பேசாம இரு சித்தப்பே. கூட பார்க்காம நீ இப்படித்தான் விட்டுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப என் தம்பி கொலகாரங்கறியா? சாரி சார், நான் அப்படி சொல்லல. விசாரிக்கிறதுனால கொலகாரன்னு சொல்ல முடியாது இல்லையா? என் தம்பிக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. அப்படி இருக்கும்போது என் தம்பி எதுக்கு நீ விசாரிக்கிற? கரெக்ட். ஏதோ அந்த பொண்ண காதலிச்சான், அந்த கருமம் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு தான் விட்டு தொலைஞ்சிட்டான். அப்புறம் என்ன வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காரு பெருசா? பாத்தீங்களா சார், உங்க சித்தப்பாவே சொல்லிட்டாரு. ஒரு காலத்துல அந்த ரம்யாவை உங்க தம்பி காதலிச்சிருக்காரு. அவ தன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னு உடனே
அவன் மேல ரொம்ப கோவமா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கொலை நடந்த அன்னைக்கு அவ வீட்டுக்கு உங்க தம்பி போயிருக்காரு. இத அங்கிருந்த லாண்டரி கடைக்கார ஒருத்தர் பாத்திருக்காரு. ஐயோ, இந்த லாண்டரிக்காரன் பார்த்தான், காய்கறிக்காரன் பார்த்தான், இந்த கதையெல்லாம் வேணாம். நீ பார்த்தையா? யோ, உன்னைத்தான் கேக்குற, நீ பார்த்தையா? இல்ல சார், டிசிபி ரேகா மேடம் தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. உங்க டிசிபி மேடம் ஒரு முடிவோட தான் அலையறாங்கல்ல? சரி. ஏ குட்டி. மாசி, குட்டி வீட்டுல இல்ல, ஏதோ வெளியில போயிருக்கான். சந்தியா, ஏமா சந்தியா? ஏப்பா, அந்த பிள்ளை ஏன் கூப்பிடுற? அது ஏதாவது நீ சங்கடம் கொஞ்சம் பேசாம நில்லு சித்தப்பு. சந்தியா. சார், நான் வேணா குட்டி வந்ததுக்கு அப்புறம் வரேன் சார். வந்ததுக்கு அப்புறம் நீ வந்து என்ன பண்ண போற? இல்ல சார், கேஸ பத்தி அவர்கிட்ட கேட்டா டீடைல்ஸ் கிடைக்கும் சார். டீடைல்ஸ் கிடைச்சு நீ என்ன பண்ண போற? டீடைல்ஸ் கிடைச்சாதான் சார் கேஸ மேற்கொண்டு மூவ் பண்ண முடியும். மூவ் பண்ணி நீ என்ன பண்ண போற? சாரி சார், நான் கிளம்புறேன் சார். யோ, நில்லையா? அட்டென்ஷன் நில்லு. நான் சொல்ற வரைக்கும் இப்படியே நிக்கணும். சந்தியா. மாமா, உன் அண்ணி ரேக்கா அனுப்பிச்சிருக்காங்க. எதுக்கு? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. ரம்யான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு, அது இப்ப செத்து போச்சு. அந்த பொண்ணே அவ புருஷன் பிரசன்னாவே கொலை பண்ணிருக்கான். அதை இந்த ஊரே சொல்லுது. ஆனா உன் அண்ணி மட்டும் உன் புருஷன் தான் கொலை பண்ணான்னு சொல்றாங்க. என்ன மாமா, அநியாயமா இருக்கு? அநியாயமா தான் இருக்குது. அது உனக்கு எனக்கும் தெரியுது, ஆனா அவன் அன்னைக்கு தெரியலையே. விசாரிக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்காங்கல்ல. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, இது கொலை கேஸ் இல்ல. உன் புருஷனை சிக்க வச்சுட்டு அவனை தூக்குல கூட தொங்க விடல. அதுக்கப்புறம் உன்னை தாலி அறுக்க வச்சு நீ மூளையில முடச்சியா உட்காந்தா, அத பாக்குறதுல உன் அன்னைக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கு தப்பா நான் அன்னைக்கே சொன்னேன். நீ என் பேச்ச கேட்டியா? ரெண்டு பேரும் ஏதோ விருப்பப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சா. இப்ப என்னாச்சு? உன் பேர்ல உள்ள கடுப்புல ஏன் பிள்ளைய பிடிச்சு அரெஸ்ட் பண்ண பாக்குறான். எப்படியோ போங்கப்பா. யோ, நீ கிளம்பிய சார். நல்லது பண்றேன்னு நினைச்சு தப்பு பண்ணிட்டமா. உன் புருஷனுக்கு போன போட்டு வர சொல்லு. அவன் வந்தது முதல் வேலையா அவனை ஒரு போட்டோ எடுத்து வை. ஏன்னா அவன் போட்டோக்கு மாலை போட்டு கற்பூரம் காமிக்கணும்ல. மாமா. ஆமா, மாமா மாமா. நான் மாமா என்ன பண்ண முடியும்? எத்தனை முறை தான் அவன் அண்ணி கூட நான் போராட முடியும்? எனக்கு நீ இதான் வேலை? இல்ல மாமா, எனக்காக என்ன இல்ல மாமா, லொல்ல மாமா. கொஞ்சம் கம்முன்னு இரு. உங்க குடும்ப பிரச்சனை இல்ல, ஏன் தலையை உருளுது. நீயாச்சும் உன் குடும்பம் ஆச்சு, என்னத்தையோ பண்ணுமா. சந்தியா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். நீ வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்கிற. இது என்ன இழவு வீடா? ஆமா, எழ வீடானுங்க. என்ன கொண்டு போட்டுட்டா இந்த வீடு எழ வீடா ஆயிடும். தினம் தினம் அங்க ஒரு பிரச்சனை நடக்கிறது உங்ககிட்ட நான் வந்து கெஞ்சிருது. அதுக்கு நீங்க உங்க கையால என்ன கொண்டு போட்டுருங்க. என்ன விஷயம்னு சொன்னா தானமா தெரியும். ஆமா, சொல்லிட்டா மட்டும் அப்படியே எல்லாத்தையும் செஞ்சிருங்க. பாருங்க, சட்டம் நீதி நேர்மை ஒழுங்குன்னு என் தலையில எல்லாத்தையும் போட்டு ஓடிப்பீங்க. இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை? இதோ இவங்கதான் எனக்கு பிரச்சனை. என்னால என்ன பிரச்சனை? என் புருஷன் மேல அப்படி என்னங்க உங்களுக்கு ஆத்திரம்?
ஐஸ்கிரீம்ல போதை மருந்து கலந்து கொடுத்தாருன்னு ரெய்டுக்கு போனீங்க. ஏதோ ஒரு பொண்ணு கொலை கேஸ்ல தேவையில்லாம சம்பந்தப்பட்டு ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போனீங்க. எல்லாமே பொய்ன்னு ஆயிப்போச்சுல. இப்போ அந்த ரம்யாவை கொலை பண்ணது ஏன் புருஷன் தான் சந்தேகப்பட்டு ஒரு ஏசி எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. அப்பா, அந்த ரம்யாவை கொலை பண்ணது அவளோட புருஷன் பிரசன்னா தானே அவளோட அம்மாவும் அண்ணியும் சொல்றாங்க. இவங்க தேவையில்லாம ஏன் புருஷனை சம்மந்தப்படுத்தி மூக்க நுழைச்சிட்டு இருக்காங்க. சந்தியா, நான் எல்லா விசாரணையும் செஞ்சுட்டு தான் இந்த முடிவுக்கு வந்தேன். என்ன விசாரிச்சீங்க? ரம்யா இறந்த அன்னைக்கு உன்னோட புருஷன் அங்க போயிருக்கான். ஆமா, நீங்க இப்படியே ஏதாவது சொல்லிட்டு இருங்க. ஏம்மா, நீ தான் இந்த கேஸ டீல் பண்றியா? இல்லப்பா, ஏசி தமிழ்ச்செல்வன் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப எதுக்கு நீ இதுல தலையிடுற? எனக்கு என்னமோ இது தேவையில்லாத விஷயம் படுது. அப்பா, நான் அது வேற ஒண்ணும் இல்லப்பா. கொலை பண்ணிட்டு உள்ள இருக்கிற பிரச்சனாவை வெளியே எடுத்துடணும். மாசி மாமா மேல இருக்கிற ஆத்திரத்துல ஏன் புருஷனை உள்ள தூக்கி போடணும். ஒரே கல்ல 2 மாங்கா பாருங்க. சந்தியா, நீ அப்செட்டா இருக்கிறதுனால நீ என்ன வேணா பேசலாம்னு நினைச்சுக்காத. அன்னைக்கு அந்த பில்டிங்க இடிக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நீ ரொம்ப அழுதுகிட்டீங்க வந்து கத்தினியே. அப்ப என்னாச்சு? உங்க அண்ணன் என்ன சொன்னாரு? சட்டம் யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காதுன்னாரு. அப்ப அப்பா கூட அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணாரு. நானும் இன்னைக்கு அதான் செய்யறேன். யார் என்ன பத்தி தப்பா நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என்னோட மனசாட்சி என்ன கரெக்ட்னு சொல்லுதோ அதை தான் நான் செய்வேன். நாளை ரேகா ஐபிஎஸ்ஸில் தவறாதீர்கள்.